செய்திகள் தொடர்கின்றன. திருவனந்தபுரம் கோட்டத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் வாடகை கார் மற்றும் ஆட்டோக்களின் நுழைவு கட்டணத்தை 5 மடங்காக உயர்த்தியதை கண்டித்து ஓட்டுநர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் இயக்கப்பட்டு வரும் வாடகை கார் ஆட்டோக்களுக்கான நுழைவு கட்டணத்தை ரயில்வே நிர்வாகம் வசூலித்து வருகிறது. அதன்படி ஆட்டோ ஒன்றிற்கு 6 மாதத்திற்கு 750 ரூபாயும், கார் ஒன்றிற்கு 1200 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணத்தை திடீரென 5 மடங்காக ரயில்வே நிர்வாகம் உயர்த்தியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் உள்ள கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் பலவிடமாக ஆட்டோவும் காரும் ஓட்டிட்டு வரோம். இதுக்கு நாங்கள் 6 மாதத்துக்கு கட்டணமாக ஆட்டோவுக்கு 750 ரூபாயும், காருக்கு 1200 இது வரைக்கும் நாங்கள் கட்டணம் செலுத்திட்டு இருந்தோம். இந்த 1ஆம் தேதியிலேருந்து திடீர்னு ஆட்டோக்கு 750 ரூபாயை 3200 ஆக்கியிருக்காங்க. காருக்கு 1200 இருந்ததை 5400 ஆக்கியிருக்காங்க. இதனால் ஒரு 5% கூட்டலாம், இது 500% கூட்டியிருக்காங்க. எங்களுக்கு ரோடு டாக்ஸி 5 வருஷத்துக்கு 3000 ரூபா தான் வருது. 3000 தான் எங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்குது. 5 வருஷத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆட்டோ ஓடுறதுக்கு 5 வருஷத்துக்கு 3500 கட்ட வேண்டியது இருக்குது. இங்கே வருஷத்துக்கு பார்த்தாச்சுன்னா எங்களுக்கு 70,000 மேலே எங்களுக்கு கட்ட வேண்டியிருக்கு. இதனால் எங்களுக்கு கட்ட முடியாத சூழ்நிலை. இது ரயில் பயணிகளுக்கு ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு ரொம்ப தொழில் ரொம்ப பாதிப்பு. இதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை இந்தியா பகிரங்கமான முறையில் ஆதரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற கடைசி கட்ட போரில் மனித உரிமைகள் மீறப்பட்டு ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இலங்கை அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநா சபையில் அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வரவுள்ளது. இதற்கு இந்தியா பகிரங்கமான முறையில் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும், இலங்கை அதிபர் ராஜபக்சேவை சர்வதேச போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். தமிழர்கள் மீது இலங்கை அரசாங்கம் மனித உரிமை மீறல்கள் நடத்தியதை கண்டித்து அமெரிக்க அரசாங்கம் ஐநா சபையில் கொண்டு வரவிருக்கும் தீர்மானத்திற்கு நிலையாக உறுதியாக இந்திய அரசாங்கம் ஆதரிக்க வேண்டும் என்றும், இலங்கைக்கு எதிராக கண்டன தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டி நமது பாபநாசம் வழக்கறிஞர் சங்கம் இன்று ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டுள்ளது. மீண்டும் முதல்வர் பதவி வழங்க கோரி கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலருடன் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். அவருக்கு முதல்வர் பதவி வழங்கப்படும் என்று தெரிகிறது. கர்நாடக மாநிலத்தில் சுரங்க ஊழலில் ஈடுபட்டதாக லோக் ஆயுக்தா நீதிமன்றம் குற்றம் சாட்டியதால் முதல்வர் பதவியில் இருந்து எடியூரப்பாவை பாஜக மேலிடம் நீக்கியது. எனினும் தம்மை மீண்டும் கர்நாடக முதல்வராக பணியமர்த்தாவிட்டால் தனி கட்சி தொடங்கப் போவதாக தெரிவித்ததோடு 48 மணி நேர கெடுவும் விதித்தார். தற்போது கர்நாடக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுவதால் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. எனவே எடியூரப்பாவுடன் இணக்கமாக செல்ல பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது. இந்த பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க எடியூரப்பாவை பாஜக மேலிடம் டெல்லி அழைத்தது. இதைத் தொடர்ந்து எடியூரப்பா தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலருடன் நேற்றிரவு டெல்லி சென்றுள்ளார். அங்கு பாஜக தேசிய தலைவர் நிதின் கட்கரியை எடியூரப்பா சந்தித்து பேசியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து பாஜக மேலிட தலைவர்கள் அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜெட்லி உள்ளிட்டோரை இன்று சந்தித்து தனது முதலமைச்சர் கோரிக்கையை எடியூரப்பா வலியுறுத்த முடிவு செய்துள்ளார். இதனிடையே கர்நாடக பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர் சதானந்த கவுடாவையும் டெல்லிக்கு வரும்படி பாஜக மேலிடம் அறிவுறுத்தியுள்ளதால் அவரும் டெல்லி சென்றுள்ளார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கர்நாடக அரசின் தலைமையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். So I am confident that there will be no change of leadership in Karnataka for the time being. டெல்லி வந்துள்ள இரு தரப்பினருடனும் பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கர்நாடக அரசில் நிலவும் குழப்பமான நிலைக்கு இன்னும் 24 மணி நேரத்திற்குள் தீர்வு காண்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் எடியூரப்பா மீண்டும் கர்நாடக முதல்வராக்கப்படலாம் என்று தெரிகிறது. கோவையில் மக்கள் நல பணியாளர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மக்கள் நல பணியாளர்கள் தங்களுக்கு அரசு மீண்டும் வேலை வழங்க கோரி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினார்கள். நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் தமிழக அரசு தங்களுக்கு வேலை வழங்காததை கண்டித்து கோவை காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டல் முன்பாக மக்கள் நல பணியாளர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தியதால்
அங்கு அதிக அளவில் போலீஸ் குவிக்கப்பட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பூர் அருகே உள்ள ஏரியில் உள்ள மரங்களை மர்ம நபர்கள் சிலர் தீயிட்டு கொளுத்தியதால் அங்கிருந்த தென்னை மரங்கள், மாஞ்செடிகள் அனைத்தும் எரிந்து சாம்பலானது. ஆம்பூரை அடுத்த மாதனூர் பாலூர் கிராமத்திற்கு சொந்தமான ஏரியில் மர்ம நபர்கள் சிலர் குடித்துவிட்டு அங்கிருந்த மரங்களின் மீது தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதில் தீ மளமளவென அருகில் இருந்த மரங்களுக்கு பரவியதால் அங்கிருந்த தென்னை மரங்கள், மாஞ்செடிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்கள் அனைத்தும் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதையடுத்து கிராம மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் அருகில் இருந்த வீடுகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மார்க்கெட் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. கொல்கத்தாவின் வடக்கு பகுதியில் ஹதிபங்கான் நகரில் மார்க்கெட் ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கு பரவியதால் ஏராளமான கடைகள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இந்த தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்து சாம்பலானது. இதில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளது. फोन आया था घर पे, तो पता चला कि हाथीबागान में आगुन लग गया है। तो अभी तो आके देख रहा हूँ कि अभी तक हमारा फैक्ट्री है अभी तक वो ठीक ठाक है। मतलब पास के फैक्ट्री में अभी तक बहुत सारा आग जल रहा है। तो दमकल कर्मी ठीक से शायद काम नहीं कर रहा है। आग तो अभी तक जल रहा है, पता नहीं क्या। 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் பல மணி நேரம் போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். சட்டவிரோதமாக தொலைபேசி ஒட்டு கேட்பதை தடுக்க 400 கோடி ரூபாய் செலவில் புதிய முறை செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அமைச்சகங்கள் மற்றும் அமைச்சர்களின் தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்படுவதாக அடிக்கடி புகார்கள் எழுந்தது. இவற்றை தடுப்பதற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டம் உருவாக்க 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய கண்காணிப்பு முறையில் 3 கட்டங்களாக இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் வரும் 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக தொலைபேசிகள் ஒட்டு கேட்கும் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை கால அளவை நீட்டித்து சிறை தண்டனையை 3 வருடமாக அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தொலைத்தொடர்பு அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. சிலர் செய்யும் சாகசங்களை வேடிக்கையாக பார்க்க வேண்டுமே தவிர அதேபோல் நாமும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. டியூப்லைட், ஆணி போன்றவற்றை சர்வ சாதாரணமாக சாப்பிடுகிறார் ஒருவர். இன்னொருவர் செங்கல்லை எடுத்து மைசூர் பாகு சாப்பிடுவதைப் போல் கடித்து தின்கிறார். ஆச்சரியமான காட்சி என்ற அளவோடு இதை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த முயற்சியில் நாமும் இறங்கிவிடக்கூடாது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. கோப்பையை கைப்பற்ற பாகிஸ்தான், வங்கதேச அணிகள் தீவிரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.